நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். நேற்றைய நாள் அங்கே ஒரு வசனத்தை சொன்னேன். அங்கே வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ தெரியல. ஆனாலும் கூட அது ஒரே 2 வசனத்தை மட்டும் சொல்லி அங்கே நாம் என்ன செய்தோம், ப்ரேயரை முடித்தோம் டைமில். அதனால் ஒரு 2 வசனத்தை மட்டும்தான் சொன்னேன். ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம். சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஏதாவது புரியுதா? சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று இதில் சொல்லப்படுகிறது. சீயோன் என்பது நமக்கு தெரியும், பரிசுத்த கூட்டம் அல்லது புதிய பாட்டில் சபையாய் கூட சொல்லப்படுகிறது. இந்த சபையில் கவனிய மீதியாக இருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் மீதி வைக்க விரும்புகிறார். சபையில் எல்லாரும் என்ன செய்யலை, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனிலே மீதியாக இருந்து. இப்போ பரிசுத்த கூட்டம் என்று வருகிற கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை மீதியாய் வைக்க விரும்புகிறார். மீதி கூட்டம்லாம் கைவிடப்படும். ஏதாவது புரியுதா நான் பேசுகிறது? பரிசுத்த கூட்டமாக இருக்கிற சபையில் கொஞ்சம் பேர் தான் மீதியாக இருப்பாங்க, மீதியெல்லாம் கைவிடப்பட்டுருவோம். எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில வசனங்கள் வாயிலாய் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆவியான உதவி செய்வாராக. ஒரு கூட்டம் அதை சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேலில் சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த மீதியானவர்கள். இதுலேயும் கொஞ்சம் பார்த்தா கழிச்சிடுவார். சபையில் இருக்கிறவர்களே கொஞ்சம் பேர் கழிச்சிடுவார். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஸோ அந்த மீதியாக இருக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். வெறும் ஆமேன்னு சொன்னாலாம் பத்தாது. இந்த வேத வசனங்கள் வாயில நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தன் என்று நாம் காணப்பட வேண்டும். நல்ல ஆமேன்னு சொல்கிறது நல்லதான், அல்லேலூயா சொல்கிறது நல்லதுதான். ஆனால் பரிசுத்தன் என்று பேர் எழுதப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து அதிவேகமாக சொல்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அத்தனை வசனத்தையும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் மட்டும்தான் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட பரிசுத்தர்கள். சபைக்கு வருகிறவர்கள் எல்லாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லலை. ஜீவனுக்கென்று, நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் அழைத்து சென்று அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், பேர் எழுதப்பட்டவர்கள் தான். ஞாபக புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான். இதோ ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் பரிசுத்தன். அவர்கள் தான் பரிசுத்தன். சரி, அப்படி பரிசுத்தனாய் அப்படி யார் இருக்க முடியும் என்பதை குறித்து கட்டாயம் நாம் தெரிந்து வைத்திருக்க தான் வேணும். அதே பாருங்க, ஏன் அதற்காண்டி அதை சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 4வது அதிகாரம் 2-3 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும். கவனிய, இஸ்ரவேலிலே தப்பினவர்களுக்கு, எருசலேமிலே தப்பினவர்களுக்கு, இதோ சோத்திர சீயோனிலே தப்பினவர்களுக்கு புதிய கிளை உருவாயிருக்கும். அந்த கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த கிளை அலங்காரமும் மகிமையா. அப்ப அந்த கிளையோடு இருக்கிற நாம ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கணும், அலங்காரமான வாழ்க்கை இருக்கணும்னு போட்டு நகையை போட்டு அதை போட்டு அலங்காரத்தை சொல்லலை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அந்த கிளை அலங்கார சிறப்பும் அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். சோத்திரம் இந்த அலங்காரத்தை குறித்து
சோத்திரம். வேதத்தில் சக்காரியால் சொல்லப்படுகிறது கிளையை குறித்து 1004வது பக்கம் 3:8, இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை வரப்பண்ணுவேன். அவர் அதே சக்காரியா 6:12 ஆலயத்தை கட்டுவார். ஒரு கிளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிளை தான் அலங்காரமாக இருக்கும், மகிமையுமாக இருக்கும். இப்போ பாருங்க, 4:3 வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி. அலங்காரமாக்க விரும்புகிறவர், கவனிய, அலங்காரமாக்க விரும்புகிறவர், மகிமையாய் வைக்க விரும்புகிறவர், ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் அடுத்து என்ன செய்கிறாராம்? அவர்கள் அழுக்கை நீக்கி. இது யார்கிட்ட அழுக்கு இருக்குங்க? இப்போ நீங்கள் எந்த மனுஷனும் கவனிங்க, உலகத்தில் ஒரு பழமொழிச்சுவாங்க, அழுக்கு நீங்கள் ஒருத்தரும் ஸ்நானம் குளித்தது கிடையாதுன்னு. முற்றிலுமாக சரீரம் முழுவதும் அழுக்கு நீக்கப்பட்டவர்கள் யாருங்க? மாம்சரீகா நம்ம குளிக்கிறோம். முற்றிலுமாக அழுக்கு நீக்கப்பட்டவங்க யாராவது இருக்க முடியுமா? எங்கேயாவது அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இவர் அந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே பேரெழுதப்பட்டவர்களுக்கு இருக்கிற அழுக்கை கழுவி, ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து. இப்போ எருசலேமில் சபையில் இரத்த பலி இருக்கான். ஹலோ, சபையில் என்ன இருக்கான்? இரத்த பலி இருக்கான். அதை நீக்கி. அது என்ன இரத்த பலிங்க? இன்னைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் சகோதரர் என்று பவுல் எழுதுகிறார். சகோதரருக்குள்ள வெறுப்பு, வைராக்கியம், பகை இருக்குமானால் இதுதான் கொலைப்பலி. வெறுத்தோம். நான் இங்கே பாருங்க, யார் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கொடுக்காதவங்களையும் கொடுத்தவங்களையும் நான் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவேன். எனக்கு அது பெருசு இல்லை. நீங்கள் கொடுக்குறது யாருக்காக கொடுக்குறீங்க? ஆரிதாஸ்காண்டு கொடுக்குறீங்களா? யாருக்காக கொடுக்குறீங்க? யாருக்காக கொடுக்குறீங்க? கர்த்தர் நம்ம மகிமைக்காக. ஆனால் இங்கே நமக்குள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள, பரிசுத்த வாட்டிகளுக்குள்ள போட்டி, பொறாமை, எரிச்சல் அல்லது சோத்திர பகை, இவைகளெல்லாம் இரத்த பலியாம். சபையில் இரத்த பலி இருக்கான். என்ன இருக்கான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கரு முன்னு. இவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்காது. அவங்கள பிடிக்காது, இவங்களை பிடிக்கும். கொஞ்ச நாளைக்கு பிடிக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்க மாட்டேங்குது. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பார்த்ததையும் எடுத்ததையும் பழகுனதையும் அண்ணே, அக்கா, தங்கச்சி, அப்பா, அப்பா, அடே அப்பா, தாங்க முடியாத பாச பிணைப்பு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது கிடக்குது. பகை இருக்கான். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். கொலைப்பலி இருக்கா? இந்த பழியை அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். இரத்த பலி. நீங்கள் பாருங்க, சோத்திர அவர் சீர்க்கும் அந்த அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் எருசலேமின் சபையில் இரத்த பலி இருக்கு. அதை கழுவ விரும்புகிறார். என்ன சொல்றீங்க?